Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணம். எங்களோட சேர்மன் ஐயா கல்வி தந்தை கேவி குப்புசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள். அது எங்களுக்கு இது கேட்குறப்பே எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஐயா வந்து எங்கள் கூடயே இருக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து எங்களோட ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்துக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு பிரின்சிபால்ஸ் இருக்காங்க. அதில் நான் வந்து ஆர்விஎஸ் பல் மருத்துவக் கல்லூரி, ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் அண்ட் டைரக்டர் டாக்டர் விஜய் பேசுகிறேன். இதில் எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயாவை பற்றி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லும் எல்லா இதுலேயுமே நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஐயாவோட ஐடியாலஜி, ஐயாவோட விஷன் எல்லாமே நாங்கள் பகிர்ந்துட்டுருக்குறோம். பட் இது வந்து ஒரு பிறந்தநாள்னால ஒரு சின்ன விஷயம், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஐயா பற்றி ஒரு நிமிடத்துக்கு மட்டும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா வந்து சமூக சேவை, ஐயா வந்து கல்வி தந்தை மற்றும் இல்லாமல் சமூக சேவையிலும் ரொம்ப ஈடுபாடு கொண்டு பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது. அது வந்து அந்த சோஷியல் ட்ரஸ்ட் மூலயமா, பத்மாவதி அம்மாள் சோஷியல் ட்ரஸ்ட் மூலயமா வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் ரொம்ப சுகாதாரமான ரொம்ப உயர்தரமான உணவை கொடுத்துட்ருக்குறாங்க. காலையில் சாப்பாடு போனீங்கன்னா 25 ரூபா, மதியானம் சாப்பாடு போனீங்கன்னா 30-35 ரூபா, சாயந்தரம் சாப்பாடு போனீங்கன்னா அது 30 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபாக்குள்ளேயே இருக்கிற உணவு எல்லாமே கிடைக்குதாங்க. அதுவும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக, இன்னமும் வந்து மக்கள் வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ இதாக வாழ்த்திட்டு போயிட்டுருக்குறாங்க ஐயாவை. அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஐயாவை பற்றி சொல்லணும்னா, காலேஜுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணம்பாளையம் கேம்பஸ்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கல்லூரியுமே ஐயாவுக்கு வந்து மெயின். அங்கே மொத்தமாக 73 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த கல்லூரி, எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு உள்ளே போனாலுமே இயற்கை வளம் மெயினாக. ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இயற்கை, அவ்வளோ வந்து மரங்களை நட்டிருக்காங்க. அதுக்கு தேசிய அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம கேம்பஸ்குள்ளே வந்தாலே வர பேஷண்ட்ஸு, அப்புறம் இன்னொன்று வர பேரண்ட்ஸு எல்லாருமே அந்த இயற்கை சூழலை ரொம்ப விரும்புகிறாங்க. அதை நாங்களுமே விரும்பி இருக்கிறோம். காலேஜை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ காற்று, மெயினாக மனுஷன் வாழ்கிறதுக்கு உயர்தரமான ஒரு சுகாதாரமான காற்று. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்கும். காற்று சில்லுன்ற காற்று அடிக்குது. அந்தளவுக்கு ஒரு இயற்கை வளம் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ மரங்கள். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் உள்ள மரங்கள் மெயினாக வந்து நல்ல சுகாதாரமான, அந்த சுகாதாரத்துக்கு உண்டான இயற்கை மருத்துவ குணம் கொண்ட மரங்கள் அவ்வளோ நட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐயா வந்து இயற்கை வளமும் ஒரு மெயினான விஷயமா பார்த்துட்ருக்காங்க ஐயா. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயிங் ஏரியா. இப்போ ரீசெண்டாக குழந்தைங்களுக்கு நம்மளோட இதில் வந்து பிளேயிங் ஏரியா ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பிளேயிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வெளியில் போய் விளையாடுறதுக்கு, நம்ம வந்து சாப்பிட வரப்போ குழந்தைகள் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து அங்கே உள்ள இடத்த அதுக்குன்னு தயாரித்து, அதுக்குன்னு உள்ள விளையாடுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு அதுவும் பண்ணி இப்போ அதுவும் குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஐயா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டல் தங்கியிருக்காங்கன்னா அங்கே ஜிம் வேணும்னு சொல்லி, வெளியில் ஒரு இன்டோர் ஜிம் இருந்தாலும் பரவாயில்ல, அவுட்டோர் ஜிம்மும் பண்ணணும்னு சொல்லி இப்போ அவுட்டோர் ஜிம்மும் வெளியில் போட்டு அதுவும் பண்ணிட்டு, அதுவும் வந்து இப்போ வெளியில் எக்யூப்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஐயா வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஐயாவோட விஷன் தான் மெயினான விஷயம். இன்னமும் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஐயா இன்னமும் ஆண்டவனோட இதனால இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கணும். எங்களுக்கு இன்னமும் உறுதுணையை எங்களுக்கு கூட இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் ஐயாவோட காலத்தில் இப்போ நாங்கள் ஐயா கூட எனக்கு ஒரு குறுகிய காலம் தான், 2 வருஷம் ஆகுது. பட் இதில் வந்து நான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஐயாக்கிட்ட இருந்து. அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஆர்விஎஸ் குழுமத்தின் சேர்மன் அவர்கள் செவிலியர் கல்லூரி மூலமாக நிறைய தொண்டுகளை செய்து வருகிறார். இனிமேலும் நிறைய சேவைகளை செய்ய உள்ளார்கள். இந்த பிறந்த நாளில் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நீரொளி வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த நன்னாளில் அவரை வணங்குகிறேன்.
Do not grow old, no matter how long we live. Never stop being curious like children about the great mysteries of life, said by Albert Einstein. I am Dr. Jayashree, Principal of RVS College of Education. I am extremely privileged and honored to wish our chairman Vijayashree Dr. K.V. Kuppusamy Ayya on his birthday. We are very grateful for his leadership and hope that he continues to inspire us for many more years to come. May he be blessed with health, happiness and success in the field of education. On behalf of our RVS College of Education, I wish our chairman to live for many years. Thank you. RVS ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக கல்லூரியின் முதல்வர் ஐயா டாக்டர் பொற்செல்வன் என்ற நான் வருகின்ற எங்கள் கல்லூரியின் தாளாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து கூறுவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். எங்கள் கல்லூரியின் தாளாளர் அவர்கள் இந்த கல்லூரியை 2001ஆம் ஆண்டு தொடங்கி மக்களுக்காக மாபெரும் சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உள்நோயாளர்கள் பிரிவு, வெளிநோயாளர்கள் பிரிவு என்றும் பாராமல் வருபவர்களுக்கு இலவச ஆலோசனைகளை வழங்கி மற்றும் அவர்களுக்கான தகுந்த சிகிச்சைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியின் சார்பாக கிராமப்புறங்களில் காடம்பாடி, கருங்கம்பாளையம், முத்துக்கவுண்டம்புதூர், சோமனூர் மற்றும் காரணம்பட்டி ஆகிய இடங்களில் வாரந்தோறும் ஒரு நாள் சென்று அங்குள்ள மக்களுக்கும் இலவசமாக சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியின் தாளராகிய ஐயா அவர்கள் பொது உடைமை சார்பாக கல்வி மற்றும் தந்தை என்று பாராமல் அனைத்து சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். அதாவது அக்ரிகல்ச்சர் விளைநிலங்கள் கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் கொண்ட விவசாய வீட்டை நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் உள்ளார். அவர்களை நாங்கள் வாழ்த்துவதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கல்லூரி முறையாகிய நானும் எங்கள் கல்லூரியின் பேராசிரியர் சார்பாக ஐயாவுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் என் பிரசன்னாதேவி, மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆர்விஎஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ், சூலூர், கோயம்புத்தூர். ஆர்விஎஸ் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் விஜயஸ்ரீ கேவி குப்புசாமி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்து வயதில்லை ஐயா, வணங்குகிறேன். உங்கள் சிறப்புகளை கூற நான் பெருமிதம் கொள்கிறேன். உழைப்பின் உயர்விற்கு உங்கள் ஒருவரின் முயற்சியே தனிச்சிறப்பு. இச்சூழல் மண்ணிற்கு உழைப்பிற்கு ஊதியம் பெற்றுக்கொள், உயர்வுக்கு கல்வியை கற்றுக்கொள் என்ற உன்னதமான உங்கள் எண்ணம் பல லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. கல்வி, தொழில் மற்றும் பாதுகாப்பு இம்மூன்றும் பெண்களின் முக்கிய தேவையாக இருக்கிறது. இம்மூன்றும் என்னாலும் இயலும் என்று நிகழ்த்தி காட்டிய உங்கள் புகழ் ஆர்விஎஸ் பெண்கள் மனதில் மேலோங்கி நிற்கிறது. இம்மண்ணில் வேரூன்றப்பட்டது உங்கள் கரங்களால் பல லட்சம் மரங்கள். அது வெறும் மரங்கள் மட்டுமல்ல, உங்கள் சரித்திர தடங்கள். அதில் துளிர்விடும் கிளைகள் வள்ளலார் ஏற்றிய ஜோதியாய் என்றென்றும் ஆர்விஎஸ் குடும்பத்தின் ஒளிவிளக்காய் திகழ்ந்து நிற்கும். மாத்தட்டி சொல்வோம் உங்கள் புகழை, வாய்க்கட்டி கேட்போம் உங்கள் வார்த்தைகளை. Once again, many more happy returns of the day to our honorable chairman Ayya. Thank you so much for giving this opportunity. Nandri, vanakkam.